அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். போட் நெக் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன், ஃப்ரண்ட்டில் வந்து லோ நெக் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அதை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். உயரம் 14 இன்ச்சு, அகலம் 33 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 16, ஷோல்டர் 16, இடுப்பு 18, இறக்கம் வந்து 10.5 இன்ச்சு. அதாவது முன் இறக்கம், அதை ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் 10.5, அதுக்கு கீழே வந்து 13.5 இன்ச்சு. அப்படி நிப்பிள் டு நிப்பிள் வந்து 8, முன்கழுத்து 6, பின்கழுத்து 9. ஓகேங்களா. ஆனால் போட் நெக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உயரம் வந்து 11.5, கையோட உயரம் வந்து 11.5, அகலம் வந்து 2 தான் எடுக்கணும். நம்ம 10 1 11 1, அதாவது கீழே 1 அதுக்கு மேலே 1 எடுக்கணும். அடிங்கை சுற்றளவு வந்து 13. இதுதான் அவங்களோட மெஷர்மெண்ட்டு. இதை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ உயரம் வந்து 14. இது நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும். அப்போ 14னா 14.5 உயரம் வச்சுட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ப்ளவுஸோட உயரம் வந்து 15 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கீழே வந்து 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம மடக்கி அடிக்கிறது. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து போட் நெக்கு நம்ம, ஓகேங்களா. அப்போ ஃபுல் ஷோல்டரை வந்து நம்ம அப்படியே வந்து வைக்கணும். அப்போ ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு, அதில் அப்படியே ஃபுல் ஷோல்டர் அதில் பாதி அளவு 8 இன்ச்சு நம்ம அந்த ஷோல்டரை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே ஷோல்டர் அகலம் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ 2 இன்ச்சு இருந்தால் போதும். அப்போ நம்ம 3 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டரோட அகலம் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு, மிச்சம் இருக்கிறது வந்து கழுத்தோட அகலம். மிச்சம் வந்து கழுத்தோட அகலம் வந்து 5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். கழுத்தோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடு 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு கரெக்டாக 4 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த 8 இன்ச்சு வச்சோமா, அதே 8 இன்ச்சு வச்சு நம்ம கீழே அப்படியே ஆம்கோல் வந்து வரையணும் இல்லையா, அதுக்காண்டி 8 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு. இப்போ ஆம்கோலோட இறக்கமும் அதே 8 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட்டோடு வந்து 33, இது வந்து மேலே அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு. இது வந்து 33, மிடில் செஸ்ட் வந்து 34. ஓகேங்களா. இப்போ 33னா ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்தா 37. அதை வந்து நம்ம வகுக்கும்போது 37 நம்ம 4ஆல் வகுக்கும்போது 94 36. அப்போ 10:30க்கு 1 புள்ளி, 9:30க்கு 1 புள்ளி கம்மியாகும். ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச்சு வந்து ஸ்லாண்டிங் நம்ம போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இது போட் நெக்குனால 1/2 இன்ச்சு கிராஸ் அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே போட் நெக்குனால நம்ம உள்பக்கமாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுட்டு அதில் நம்ம வந்து இந்த வளைவு கொடுக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ கழுத்து நம்ம ஆம்கோல் வந்து 16னா 8 இன்ச்சு நமக்கு வரணும். ஓகேங்களா. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லாண்டிங்கை வரைகிறதுக்கு, அதுக்கு கீழே தான் நம்ம வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு 8 இன்ச்சு வந்து இதில் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா. கரெக்டாக 8 இன்ச்சு வருது. சரிங்களா. அப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சு விடுறேன். ஏன்னா இது வந்து அதாவது உடம்பு வெயிட் போட்டால் பிரிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நிறையா விட சொல்லியிருக்காங்க. அதனால் 2.5 இன்ச்சு நான் விடுறேன். ஓகேங்களா. இப்போ கீழே போட் நெக்குக்கு வந்து இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க.
இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து கையால் நம்ம ட்ரா பண்ண முடிஞ்சால் ட்ரா பண்ணிக்கலாம், ட்ரா பண்ண தெரிஞ்சால். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கர்வ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இந்த போட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட் நெக்கு நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ போட் நெக்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 28. ஓகேங்களா? 28 நம்ம 2ஆக பிரிச்சோம்னா 14. 14ல் பாதி எவ்வளவு? 7 இன்ச்சு. ஓகேங்களா? 7 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக்கு. நம்ம போட் நெக் வச்சு பேக்கு. அதாவது உங்களுக்கு அடுத்து வந்து கழுத்து லென்த் வந்து 9 இன்ச்சு மொத்தத்துக்கு. ஓகேங்களா? கூடால வந்து நான் 1.5 இன்ச்சு வந்து விட்டுட்டு இதில் வந்து நான் அவங்களுக்கு டிசைன் வந்து கீழே டிசைன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து கீழே வந்து ஒரு கர்வ் மணிக்கு கொடுக்க போகிறேன். 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு கர்வ் மணிக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அது வந்து ஆரி ஒர்க் போடணும். இந்த மாதிரி கீழே வந்து ஓப்பன் மாதிரி வர்ற மாதிரி ரவுண்டு. ஓகேங்களா? இப்போ அது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1/2 இன்ச்சு ஸ்லோப்பிங் வர நம்ம கிராஸாக மார்க் பண்ணணும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வரைஞ்சி அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வந்து பேக் வந்து நமக்கு முடிஞ்சு. அடுத்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மடக்கி அடிக்கிறதுனால 1/2 இன்ச்சு விட்டு அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கையோட உயரம் வந்து 11.5 இன்ச்சு. அப்போ தையலுக்கு சேர்த்து 12 இன்ச்சாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அடிங்கை சுற்றளவு வந்து நான் 3 மார்க் பண்ணுறேன். இதில் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வருமானன்றதில் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே 12 இன்ச்சு வச்சுட்டு இந்த 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுக்கலாம். இப்போ நான் அகலம் வந்து 10, 11 எடுத்துருந்தேன். இப்போ கீழே வந்து இந்த கீழே கை சுற்றளவு வந்து 10னா 5 இன்ச்சு. அதில் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸுக்கு சேர்த்து 5.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். அது மாதிரி இங்கே ஊடால வந்து 11 இன்ச்சு இருக்குது. அது வந்து ஒரு மேக்ஸிமம் 5.5 இன்ச்சு இறக்கம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி 11னா 5.5. அப்போ லூஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணுறோம். இங்கே 6னா இங்கே மேலே 7 இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். 7.75 வருது. 8 இன்ச்சு வரணும் நமக்கு. அடிங்கை சுற்றளவு இதில் வந்து 13 இருக்குது. 13னா 6.5 தான் வரும். இதில் வந்து மேட்ச் ஆகலை. 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது அடிங்கை சுற்றளவு இந்த 3.5 வச்சு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அதில் 7 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக 8 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு அடிங்கை சுற்றளவு வந்து 13 இருக்குது. 6.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு லூஸ் கொடுத்தோம்னா 7 இன்ச்சு இந்த அடிங்கை சுற்றளவுக்கு. ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு 8 இன்ச்சு மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த 8ல் பாதி 4 இன்ச்சு அதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கர்வ் கொடுத்து வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம்.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் ஒரு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம குடஞ்சி விட்டோம் இல்லையா, அதுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி இவ்வளோ தான் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறது. இவ்வளோ தான். இதை வந்து நம்ம இன்னி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காய்ச்சி போட்டுக்கலாம். மேலே ஷோல்டர்லேயும் ஒரு அரைக்காய்ச்சி போட்டுக்கோங்க. அப்படியே 2ஆக பிடிச்சி விட்டுட்டு நம்ம குடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பிரின்சஸ் கட் மார்க் பண்ண போகிறோம். பேக்கை போட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். ஆம் ஹோல் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அரைக்காய்ச்சி போகிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதை இழுத்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது இந்த 1.5 இன்ச்சு வந்து நம்ம கரெக்டாக அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் எடுத்துடலாம். அப்படி இந்த பேக்கை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோம், 5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இந்த 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, மொத்தம் 8 இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணி 5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு அவங்க பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து கர்வ் கொடுத்து வரைகிறோம். வரைஞ்சாச்சு. இது வந்து கழுத்து. இது வந்து ஃப்ரண்ட். ஓகேங்களா? இந்த மார்க்கிங் ஊடால வர மார்க்கிங் கிடையாது. ஊடால வர மார்க்கிங் கிடையாது. ஓகேங்களா? இந்த மார்க்கிங் தான் நமக்கு. இந்த ஊடா இருக்கிறது கிடையாது. இப்போ கழுத்து மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் இதை மார்க் பண்ணணும் இல்லையா, மொத்தம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே இங்கே ஷோல்டரில் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட்டிங் போடும்போதே கரெக்ட் பண்ணி வெட்டிட்டோம்னா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நம்ம 1/2 இன்ச்சு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம எப்பயும் போல் நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் பாக்ஸை போட்டுக்கிட்டு அரைப்பாத்து வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வெளியில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இது பேக் வருது. ஃப்ரண்ட் வந்து லைட்டாக நம்ம குழிவு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வந்து குழிவு வந்து கட் பண்ணி அரை மணிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து பஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சுனா நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சாக மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து 13.5. அதுக்கு கீழே வந்து மொத்த உயரம் வந்து 13.5. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சாக மார்க் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம சேர்த்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் கப்போட உயரம். மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம கீழே பட்டி மடக்கி அடிக்கிறது இருக்கு அந்த இது மார்க் பண்ணியாச்சு. இது கப்போட உயரம் நமக்கு. நிப்பிள் பாயிண்ட் வந்து இதை வந்து நம்ம லைட்டாக டிட்டோ மாதிரி போட்டுக்கலாம், நமக்கு அடையாளப்படுத்துறதுக்காண்டி. ஓகேங்களா? நிப்பிள் பாயிண்ட் வந்து 8 இன்ச்சு இருக்குது. அப்போ 8 இன்ச்சுனா நம்ம வந்து 4.5 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு கப்போ டாட்டுக்கு அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே
4.5 இன்ச்சு வச்சு நான் கப்பு உயரம் வச்சு மார்க் பண்ணுறேன். உயரம் வச்சு மார்க் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி முக்கோணம் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கிட்டு வந்து நமக்கு இங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரின்சஸ் கட்னால நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு டாட் வந்து இதுதான் டாட்டு. ஓகேங்களா? இங்கிட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரின்சஸ் கட்டு. அதை வந்து நம்ம இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாங்க. இது வந்து நமக்கு கப்பு வந்து லூஸ் வேணுங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு வந்து அந்த சைடு வெளியே தள்ளி மார்க் பண்ணுறேன். அதை மார்க் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்து இந்த மாதிரி இப்போ கப்பு வந்து அவங்களுக்கு வந்து இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பிரின்சஸ் கட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இது ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? கீழே வந்து நம்ம அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி கழுத்து வந்து முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம கிராஸ் அடித்து வெட்டணும். ஓகேங்களா? இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயும் போடுறோம் அரைக்காத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி தான் மார்க் போடணும். பேக்கை காட்டிலும் ஒரு இது ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி தான் போடணும். ஏன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறதுனால ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச்சு தான் ஆகும். அதனால் தள்ளி தான் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து கீழே வந்து நம்ம இவ்வளோ இது நமக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதை ஈக்குவல் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இதை லைட்டாக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான். இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம கை கட் பண்ணிட்டோம், பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் தான். இப்போ முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நம்ம கிராஸ் அடித்து நம்ம வெட்டிக்கணும். ஏன்னா கழுத்து வந்து ரொம்ப லூஸ் கொடுத்துரும். அதனால் இப்படி மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.